போதண்டி, இதுக்கு மேல காமெடி பண்ணாத. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. மாட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குடா. படுத்தாதடி, முடியல. இன்னும் கொஞ்சம்டா. என்ன விட்டுட்டு, என்ன விட்டு, என்னால முடியல. காமெடி பீஸ். யார்டா காமெடி பீஸ்? நானாடா. ஆமாடி, நீ காமெடி பீஸ்டா. இப்ப பாருடா. என்னடி பண்ண போற? இப்ப வேடிக்கைய பாரு. தோல்வி வெற்றிக்கு முதல் படி. நமக்கு மட்டும் நிறைய படி வச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. நாம இருக்கிற இடத்துக்கு ஏழரை தேடி வருதா, இல்ல அது இருக்கிற இடத்துக்கு நாம போறோமான்னு தெரிய மாட்டேங்குது. உலகத்திலே கஷ்டமான விஷயம் எதுடா? நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றப்ப வர சிரிப்பை அடக்கிக்கிட்டு சீரியஸா மூஞ்ச வச்சிக்கிற மாதிரி நடிக்கிறதாண்டா. காமெடி பீஸ் முடியலடி. இன்னும் கொஞ்சம்டா. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது 10ஆம் படிச்ச அக்கா என்ன தூக்கி முத்தம் கொடுத்து, இனி கல்யாணம் பண்ணிக்கிறியா தருணே அப்படின்னு கேட்டாங்க. பேசாம நான் அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்றது எப்படின்னு யோசிச்சதை விட ஆபீஸுக்கு லீவ் சொல்றது எப்படின்னு யோசிச்சதுதான் அதிகம். நீதானடா கட்டாயமா அஸ்திரப்படா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். என்னடா? கோபி மாதிரி வாழணும். கோபினா இந்த நீயா நானா கோபியாடா? ஆஹா, இல்ல, பாக்கியலட்சுமி கோபி. நானும் அந்த பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேச வந்தாலும் பேச மாட்டேன். ஆனா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன். ஏன்னா நான் 19 கிட்ஸ். இங்க வாய. போடா. பாடி. போடா. அம்மாங்க தான்டா இருக்காங்க. அவ இங்க இருக்கான்னு தெரிஞ்சுதானே கூப்பிடுறேன். சும்மா இருடா. பாடி. சொல்லு. நீ என்ன பாரு. போடா. வெக்கமா இருக்குடா. பாருடி. என்ன? என்ன சந்தோஷமா இருக்கு. என்னெல்லாம் பண்ணுமா அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை சந்தோஷப்படுத்துறதானே என் சந்தோஷம். அப்படியா? ஆனா எனக்கு உங்க அம்மையை வெறுப்பேத்துறது மட்டும்தான் சந்தோஷம். என்னடா சொன்ன? எனக்கு உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா சந்தோஷம்னு சொல்ல வந்தேன். ஏன்டா? நாம ரொம்ப அனுநியமா இருந்ததுன்னா உங்க அம்மாக்கு சந்தோஷம். ஆமாடா. ஏன் அனுநியமா இருக்கா? உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமாடா. வெறுப்பேத்த வசீர. எங்க வாய. அம்மாடா. அதுக்கு என்ன, நாம இப்படி இருந்தா அவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. ஆமால, இருந்தாலும் வெக்கமா இருக்கு. இரு நான் வரேன். அம்மா என் முன்னாடியே வா. என் பிள்ளைய. ஏய் இருடா, உனக்கு இருக்குது. ஆதிரா. என்ன மம்மி? என்ன மம்மி? மாப்பிள்ளை என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா மம்மி, எனக்கும் மனசெல்லாம் குளிர்ந்து போய் தான் இருக்குது. இந்த நொண்டி பையில ஏதாவது ஒண்ணு பண்றேன். சரி சரி, எல்லாரும் கண்ணும் பற்றப்போது. மாப்பிள்ளை எப்படி வச்சுதாடி? மாப்பிள்ளைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட கொடுத்தேன். அடிப்பட்ட மாப்பிள்ளைக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போதானே நல்லா சீக்கிரம் குணமா முடியும். நானும் போட்டு தள்ளதுக்கு வசமா இருக்கும். இல்ல மம்மி, இப்பதான் சாப்பாடு கொடுத்தேன். இல்லம்மா, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படிங்களா மம்மி? சரி, கேண்டீன்ல போய் பிரெட் மில்க் எல்லாம் வாங்கிட்டாமா போ. பரவாயில்ல மாமியார. யாருக்கு யார்டா மாமியாரே? மாமியார உங்களதான். யாச மாமியாரு, யா அருமா மாமியாரு. எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி உலகத்துல யாருக்காவது கிடைக்குமா? இல்லாதிரா. ஆமாங்க. என்ன பரியாசமாடா பண்ற பரதேசி. என்ன மாமியார? என்ன மர்மனே? அப்படி உள்ளமெல்லாம் குளிர்ந்து கிடக்குமே. என்ன ஏதாவது பண்ணணும் போல இருக்குமே. என்னங்க சொல்றீங்க? இல்ல, மருமனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல என் மாமியாருக்கு தோணும். அதான். ஆதிரா. என்னங்க? கொஞ்சம் கிட்ட தள்ளி வா. சும்மா இருங்க. இல்ல, என் மாமியார் மனசு அப்படி குளிர்ந்து இருக்கும். அதுக்குதான். இவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்க கூடாதுல்ல மாமியாரா? அது எப்படி மாமியார் வாயார சொல்லுவாங்க? சும்மா இருடா. இப்ப மாமியார் மனசு குளிர்ந்து இருக்குமே. இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். முன்னாடி வா. அம்மா, அவன் ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாமா. மாப்பிளைக்கு சேட்டை அதிகம். முட்டை நறுக்கிடுறேன். குறும்புக்கார மாப்பிள. அப்படிதானே மாப்பிள? குறும்புத்தனத்தோட வில்லங்கும் பிடிச்ச மாப்பிள மாமியார. காலம்பரிக்கு ஏத்த மாப்பிளதான் இந்த தாரணே. யாருக்கு யாரு மாப்பிள? எனக்குதான் மாமியார. ஆதிரா,
மாப்பிளைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டாமா அப்போ? சரிங்க மம்மி. அவன் கூடயே தான் இருக்கான். டேய், அம்மா கிட்ட வம்பு கிம்ப இழுக்காத. உன் அக்களை நையாண்டி தனித்தனா கொஞ்சம் மூட்டை கட்டி வை. சரியா? நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். சமத்தா இருக்கணும். உனக்கு வேற ஏதாவது சாப்பிடணும் போல இருக்காடா? இல்லடி, நீ என் பக்கத்துல இருக்கணும், அவ்வளவுதான். எப்பவும் உன் கூடயே தாண்டா இருப்பேன். இருக்க வைப்ப. சரியா? போ வாங்கிட்டு வா. சரி, அம்மா இதெல்லாரு என் சமத்து இல்ல. அவ்வளவுதானா? போடா. ஐயோ, இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதே. வரணும், உனக்கு பத்திக்கிட்டு தான் வரணும். உனக்கு இன்னும் என்னெல்லாம் பத்திக்கிட்டு எரியணும் பாரு. ஆதிரா, வாங்கிட்டு வாமா. சரிங்கம்மா. இவனை விட்டு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. பிள்ளை இப்படி, அம்மா அப்படி. உண்மையில நீ எனக்கு கிடைச்ச வரண்டி. என் பெத்த அம்மாவே மீண்டு வந்த மாதிரி இருக்குது. உன் அம்மாவாலதான் என் அம்மா உசுறு போச்சு. ஆனா உன் அம்மாவாலே எனக்கு ஒரு உசுறு திரும்ப வந்திருக்கு பாத்தியா? அதான் சொல்லுவாங்க, கடவுள் இருக்கா குமாரே, கடவுள் இருக்காரு. சரி, போய் வாங்கிட்டு வா. சரி அம்மா, பத்திரமா பாத்துக்கம்மா. நான் பத்திரமா பாத்துக்கிறேன், போதுமா? சரிம்மா. மருமவனே. என்ன மாமியார? குறும்புக்கார மருமவனே. அம்மா வாயே திறக்க மாட்டா. புள்ள வாய் திறப்ப. ஆனா கை கால் விளங்காம போயிட்ட மாப்பிள. எனக்கு கையும் காலுமா தான் என் பொண்டாட்டி இருக்காள. தெரியாது? ஆமா, தெரியும் தெரியும். கை கால் இல்லட்டா என்ன, எல்லாமா தான் அவ இருக்காள. போதும், நாங்க வாழ்றதுக்கு போதும். சந்தோஷமா வாழ்வோம் மாமியார, சந்தோஷமா வாழ்வா. எப்படி வாழ்றீங்க நான் பாக்குறேன்டா. அது வந்து மாப்பிள. பரவாயில்ல மாமியார, நீங்க எது வேணாலும் சொல்லலாம். என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்கிற தவிர எல்லாத்தையும் சொல்லலாம். இல்ல மருமவனே, அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் பாத்துக்கங்க. இப்ப நான் முழுசா மாறிட்டேன். என் பிள்ளைய நீங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்பட்டேன். இப்போ விதி மாப்பிள, விதி விதி உங்களை விடாம துரத்திக்கிட்டு இருக்கு மாப்பிள. அந்த விதியவே மாத்தக்கூடியவா என் பொண்டாட்டி. மாத்திருவா மாமியார, மாத்திருவா. அந்த விதிய கூட என் பொண்டாட்டி ஆதிரா மாத்துவா. எப்ப போற அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி என்ன வெறுப்பேத்துறான். உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கா, அதுல பாதி பாசமாவது உங்களுக்கு இருக்க வேண்டாமா? இல்ல, யாராவது ஒருத்தர் அன்பு செலுத்தினா போதும்னு முடிவு பண்ணிருக்கேன். என் பொண்டாட்டி என் மேல ரொம்ப பாசமா இருக்கா, போதும். நீ இருக்கு சொல்ல வரடி எனக்கு தெரியாது. அப்போ எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி மேல பாசம் இல்ல, அவளுக்கு என் மேல பாசம் இருக்கு, போதும். அதான் மாப்பிள, அவ உங்க மேல பாசத்தை வச்சிருக்கா. திரும்ப நன்றி கடனா அதான் என்னையே கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிய? இவன் எனக்கு இருக்காக்காம போவே மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல மருமவனே, அவ வாழ வேண்டிய பிள்ளை. நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காளே, இப்ப பாத்தீங்களே என்ன சிரிப்பு. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்ல விடுறானு பாரு. அது இல்ல மாப்பிள, அவ சின்ன பிள்ளை ஏதோ. அதான் அவ பாட்டுல விளையாண்டுட்டு போட்டு விட்டுருக்கேன். சின்ன பிள்ளை மாமியார, அவ பாட்டுல என்கிட்ட விளையாண்டுட்டு போறா. இதுல என்ன இருக்குது? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு கிறுக்கு பிடிச்சி நான் ஓடுறத பார்க்காம இருக்கவே மாட்டான் போலயே. என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவான் போலுக்க. அந்த அன்னைக்கு வல்ல இறக்கி அவனை ஆட்டி படைச்ச. இவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, பேசியே கொல்லுதானே. மாமியார, மாமியார. அது ஒண்ணு இல்ல மருமனே, அவ சின்ன பிள்ளை, வாழ வேண்டிய பிள்ளை. ஆமா, வாழ வேண்டிய பிள்ளை, அதான் வாழ்ந்துட்டு இருக்காளே. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? நான் கேட்டுக்கிட்டு தான் மாமியாரா இருக்கேன், சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அவ வாழ வேண்டிய பிள்ளை, வாழணும். நீங்க வேற இப்படி இருக்கீங்க. அவ உங்க மேல உசுரையே வச்சிருக்கா. அந்த உசுறு வச்சவா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்க கூடாதா? வேற ஒண்ணு இல்ல தரணி, இப்படி கல்யாணம் பண்ணாமே கொஞ்சிட்டு இருக்கத விட கல்யாணத்தை பண்ணிட்டு கொஞ்சங்களேன்னு சொல்ல வரவே. அப்படிதானே காதாம்பரி மைனி? அப்படிதான் இருக்கும். அப்படிதானே மாமியார? அதான் என் மாமியார் திருந்திட்டாவல, அதான் எல்லாத்தையும் பக்குவமா சொல்லிக்கிட்டு இருக்காவ. அப்படிதானே மாமியார? இனிமே கல்யாணத்தை பண்ணி கொஞ்சத்தை பார்த்தேன் தொலைச்சு வந்தாச்சு. கல்யாணத்தை பண்ணிட்டு தான் கொஞ்சணும். அப்படிதானே காதாம்பரி மைனி? ஐயோ பாருங்க மாமியார, எனக்கு வெக்கமா வருது மாமியார. அதுக்கு என்ன, நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிருவான். மறுநாளே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம் காதாம்பரி மைனி. டேய் தருண், உன் மாமியாரே, உன் ஆசை மாமியாரே இவ்ளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காவ. அவங்க அப்படி கெஞ்சி விடலாமாடா? நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாமாடா? யாதிரவ, நான் இன்னைக்கே கட்டிக்கிறதேக்கா. ரொம்ப ஆசைப்படக்கூடாது சொல்லிவிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேண்டாம். நாளை கழிச்சு
காதாம்பரி மைனி என் மாமியார் கிட்ட அதான் உங்க அம்மா கிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாடு பண்ணிட வேண்டியதானே. நீங்க திருந்திட்டியல, நீங்க திருந்தி வந்த முத கல்யாணம், அது உங்க பொண்ணு கல்யாணம். என்ன ஜாம் ஜாம் நடத்திடலாமா என்ன? அது அது வேற ஒண்ணு இல்லக்கா, என் மாமியார் திருந்திட்டாவல்ல, அதான் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காவ. எதிர்பார்க்கவே இல்லடா உன் மாமியார் இவ்ளோ திருந்தாவனே. பின்ன உன் மாமியாருக்கு என் மாமியார் பிள்ளைன்னா சும்மாவா? பாத்தியாடா தம்பி நம்ம ரெண்டுக்கு பொறுத்தத. அம்மா எனக்கு மாமியாரு, புள்ள உனக்கு மாமியாரு. ஆச்சரியக்குறி. என்ன வெறுப்பேத்தவா சரிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இருங்க உங்க ரெண்டு பேருக்குமே நான் முடிவு கட்டுறேன். ஆட்டமா போடுறீங்க ஆட்டம். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது கேளுங்களேன். சொல்லுங்க கதாமரி மைனி. சொல்லதுக்கு என்னம்மா, நீயும் ஒரு பொண்ணை பெத்தவதான், அதனால உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன? என் மூளை தரனுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டவளே நாதான். சரி, ஆனா மாப்பிள்ளை இந்த நிலைமையில இருக்கும்போதே கல்யாணம் காட்சி அதெல்லாம் பயப்படாதீங்க. அவன் கில்லாடி, இவன் 2-3 நாள் எஞ்சி நடந்துருவான். அதெல்லாம் பத்தி பயப்படாதீங்க. இவன் யமனையே வித்தவனாச்சே. அவன் தைரியமா கொடுக்கலாம் காதாமரி மைனி. இல்ல இப்போ இந்த நிலைமையில எனக்கும் ஒத்த புள்ள, வேற வாரிசு கிடையாது. நாளைக்கு என் பிள்ளைக்கும். ஐயோ வாங்க மாமியார், எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஒரு மருமகிட்ட பேசுற பேச்சா இதெல்லாம்? டேய் தம்பி. அக்கா செல்ல மீறி போய்கிட்டு இருக்கடா நீ. இவரெல்லாம் இப்படிதான்க்கா வெறுப்பேத்தணும். அப்படியா? அப்ப நல்ல வெறுப்பேத்தியா? உங்கட நானே சேர்ந்துக்கிடுவேன். நம்ம ரெண்டு சேர்ந்த பண்ண அந்த இடம் கிடக்குறது தானே. இப்ப பாருக்கா அவளை எப்படி ஓட விட்டு இறக்குதுன்னு. யார் குடும்பத்தை கிடக்குள்ள வந்திருக்கா? உடம்பா தம்பி, நம்மள காமெடி பண்ணியே அவளை அழ வச்சிரணும். சொல்லிட்டலக்கா, கச்சிதமா முடிச்சிருவோம். என்ன மாமியார, இத போய் ஒரு மருமகிட்ட சொல்லல. இந்த உங்க பொண்ணு வர, அவகிட்டே சொல்லுங்க. ஆனா ஒன்னு அடிச்சுக்கவே முடியாதுடா. ஐயோ போங்கக்கா. என்ன மாமியார் மருமகனு பேசியாச்சா? ஐயோ போதிரா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. டேய் என்னடா? ஆமா எனக்கு வெக்க வெக்கமா வருது ஆதிரா. உங்க அம்மைக்கு ரொம்ப தான் ஆசை, ஆனா இவ்ளோ அவசரப்படக்கூடாதுமா. ஐயோ என்ன சாகடிக்குது வல இந்த ரெண்டு சேர்ந்து. அப்படி அம்மா என்ன கேட்டாங்க? போ ஆதிரா. என்னடா வெக்கலாம் படுற? என்ன என் தம்பி வெக்கப்பட மாட்டானா என்ன? உங்க அம்மா கேட்டது அப்படி. அதான் என் தம்பி வெக்கப்பட்ட முகம்லாம் செவந்து போச்சு. ஏ ராசா குட்டி. போக்கா. ஐயோ பைத்தியம் பிடிச்ச படுக்க. அப்படி என்னம்மா நீ கேட்ட? அத எப்படி என் தம்பிய வாயால சொல்லுவான்? ஆமா எங்க அக்கா சொல்லுவா. என்ன அந்த கோத்து விடுற? இல்லக்கா எனக்கு நீ சரிச்சா கிடையாது, நீயே சொல்லுக்கா. அப்பதான் இவளுக்கு ரொம்ப வயிறு எரியும். இவளுக்கு வயிறு எரியும்னா என்ன வேணாலும் சொல்ல வேண்டாம். என்ன அக்காலும் தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசல, நாங்க ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு நிக்கோம். என்ன ரெண்டு பேரும் வெக்கப்படுறீங்களா? என்ன உங்க அம்மா இப்படி புசுக்குன்னு கேப்பாவன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ மம்மி, மம்மி அப்படி என்ன கேட்டீங்க? கேட்க கூடாததெல்லாம் கேட்கல, கேட்க வேண்டியதுதான் கேட்டாவ. ஆனா ஒரு மாதிரியா கேட்டாவ. என்ன மம்மி கேட்டீங்க? உங்க அம்மாவுக்கு சீக்கிரம் பேர பிள்ளைல பாக்கணும் போல ஆசையா இருக்கான். போங்க மம்மி, இதுக்கு தான் இவ்வளவு வெக்கப்பட்டியாடா? என்ன வெக்க வருமா இல்லையா? நல்ல அக்கா நல்ல தம்பி போங்க. என்ன மாமியார, நீங்க அப்படிதானே சொன்னீங்க? சொல்லுங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. சொல்லுங்க, அது உங்க மகக்கிட்டே சொல்லுங்க. டேய் சும்மா இருடா. இல்ல உங்க மகளுக்கே வெக்கம் வருது. வருமா இல்லையா? என்னதான் அமெரிக்கால வளர்ந்தாலும் அவளும் ஒரு பெண்ணு தானே. பெண்ணுக்கான அச்சம் மரம் நாணம் இருக்கத்தானே செய்யும். அதுல காதாம்பரி மாவன சும்மாவா? ஏண்டா? இல்ல உங்க அம்மா உடனே வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, அதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதான் நாளை கழிச்சு உனக்கு தரனுக்கு கல்யாணம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனா உங்க அம்மா பாரு, உங்க அம்மா ரொம்ப மோசம் பாத்துக்க. ஏத்த என்னாச்சு? இப்பவே கல்யாணத்தை பண்ணணுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதான் நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்காவ. ஊர் உலகத்தை என்ன பேசுவாவ, அப்படி இப்படின்னு கவலைப்படுதாவ. அதுக்கு இப்பவே கல்யாணத்தை பண்ணுமா? என்ன ஆசை? இப்பவே கல்யாணத்தை பார்த்துட்டு இப்பவே பேரப்பிள்ளைல பாத்துறணும். காதம்பரி மைனி சும்மாவா? அவளுக்கும் பாட்டி ஆகணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? அப்படிதானே மாமியார? நிஜமாவா மம்மி? நீங்க அப்படிலாம் பேசுனீங்களா? என்னால நம்பவே முடியல மம்மி. உண்மையிலே மம்மி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. இன்னும் பாரு உனக்கு உங்க அம்மாவை எப்படிலாம் பிடிக்கும்னு. தாறு மாறு தக்காளி சோறா உனக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு உங்க அம்மா மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. மனமாற்றம்னா உங்க வீட்டு மனமாற்றமா எங்க வீட்டு மனமாற்றமா? ஏகப்பட்ட மனமாற்றம். அப்படிதானே காதாம்பரி மைனி? சொல்லுங்க மாமியார, என்கிட்ட வெக்கப்படாம சொன்னியா? உங்க மாவ வந்து வெக்கப்பட்டு நிக்கியா? அப்படியா மம்மி?
நீங்க அப்பெல்லாம் பேசுறீங்களா? ஐயோ, இத கேட்கறதுக்கு நான் இல்லாம போயிட்டேனே. ரொம்ப வருத்தப்படாத, நான் பேசுனா பேசிடுவாங்க. ஐயோ மம்மி, உங்க வயல் அதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு மம்மி. ப்ளீஸ் மம்மி, என்கிட்டயே சொல்லுங்க மம்மி. ஓ, இதெல்லாம் பேசுறதுக்கு தான் என்ன வெளியில போக சொல்லிருக்கீங்க. மருமக மேல அவ்வளோ பாசம், ஏகப்பட்ட பாசம். அடிச்சு தூக்கிட்டாவன பாரு, எவ்வளோ பாசம். பாருக்கா எவ்வளவு பாசம்னே. அடிச்சு தூக்குனாங்களா? இல்ல, பாசத்தை சொல்றேன். உன்னை ஆக்சிடென்ட் நினைச்சிட்டியோ? இல்ல இல்ல, நான் போய் எல்லாம் பேச மாட்டேன் பாத்துக்க. அடிச்சு தூக்குனாவல்ல, அத சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியாது, நீ வெள்ளந்தி. நீ உங்க அம்மா கிட்ட பேசுமா பேசு. அடிச்சா தூக்குனா அடிச்சு உன்னை நக்கல் பண்ணி நாங்க தூக்குறோம். சொல்லுங்க மம்மி, நீங்க அப்பெல்லாம் பேசுனீங்களா? எனக்கு இப்பவுமே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? பேர பிள்ளைல பார்க்கணும் ஆசைப்பட்டான்னு சொல்றேன், நீ என்ன கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? Thank you so much மம்மி. Thank you so much மம்மி. மம்மியே தான் எப்படிடா இன்னைக்கு நம்ம கலக்கலே. சூப்பர்க்கா. தெரியும் தெரியும். இவ ஹாஸ்பிடலுக்கு வரும்போதே என் மாமியார் சொன்னாவ, வேண்டாத வேலை பார்த்து போடுவா, அதை தகுடு பொடி ஆக்க வேண்டியது உன் பொறுப்பு, பின்னாடியே போ ராசாத்தினாவ. வந்தேன், சரியா இருக்கு பாரு. என் மாமியார் கணிப்பு இருக்க, கணிப்பு அடிச்சுக்கவே முடியாது. இன்னைக்கு வெறுப்பேத்தது என்ன? 2 நாள் சாப்பிட மாட்டாக்கா? கூடாதுடா, சாப்பிடவே கூடாது. ஆதிரா, நல்லா கேட்டு வச்சுக்க. போடா மம்மி, இன்னைக்குலாம் கல்யாணம் வேண்டாம் மம்மி. தருண் ஆசைப்பட்ட மாதிரி நாளைக்கே வச்சுக்கலாம் மம்மி. டேய், இவ உனக்கு மேல பாஸ்டா இருக்காடா. நம்ம நாளை கழிச்சு தானடா சொன்னோம். டேய் மாட்டா, நாளை கழிச்சாடா வைப்பாங்க. நாளைக்கே வச்சுக்கலாம்டா. பொழைச்சுக்கிடுவாடா, இவ பொழைச்சுக்கிடுவா. ஐயோ, காதமைக்கு மூக்கு செவந்துட்டே. முகமெல்லாம் செவந்துட்டே. என்னடா? வெக்கத்துல பாட்டியா போறங்க வெக்கத்துல.